தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. குருவே சரணம். வணக்கம், நான் உங்கள் ஆத்ம நண்பன் பேசுகிறேன். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிற்றம்பல சாது சித்தர் என்னோட குருநாதர் அவர்களுடைய மலர் பாதங்களை வணங்குறேன். இந்த பதிவில் நம்ம பேச போகிற விஷயம் குண்டலினி, குண்டலினி யோகா, குண்டலினி சக்தி. இப்போது பொதுவாக இல்லைன்னா பரவலாக குண்டலினி இல்லைன்னா குண்டலினி யோகா, குண்டலினி சக்தின்னு சொன்னாலே நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, முதுகெலும்புக்கு கீழே இருக்கிற கடைசி மூலாதார சக்கரத்தில் 1.5 இன்ச்சுக்கு ஒரு பாம்பு மாதிரி இல்லைன்னா ஒரு 1.5 இன்ச்சு பாம்பு சக்தி வடிவத்தில் சுருண்டு படுத்திருக்கும். இப்போ நம்ம சாதனைகள் மூலமாக அந்த பாம்பை தட்டி எழுப்பும்போது அந்த பாம்பு மூலாதார சக்கரால இருந்து மேலே வந்து ஆக்ஞா சக்கரத்தில் இருந்து மறுபடியும் சகசிரகாரத்தில் போய் ஞானம் அடைகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படின்னு இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இது மட்டும் இல்லாமல் இந்த குண்டலினி சக்தி கடந்து வரக்கூடிய பாதை ஒவ்வொரு சக்கரங்கள் அப்படின்னு நமக்கு தெரியும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞா, கடைசியாக சகசிரகாரம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள். இப்போது இப்படி கேட்கலாம், உண்மையிலுமே அங்கே ஒரு 1.5 இன்ச்சுக்கு ஒரு பாம்பு மாதிரி ஏதாவது புழுவு மாதிரி இருக்குமா அப்படின்னா இல்லை. அது ஒரு ரெப்ரசன்டேஷனுக்காக, ஒரு உவமைக்காக சொல்லப்பட்ட விஷயம். இப்போ நீங்கள் சாதாரணமாக யோக கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா பாம்புவோட அந்த தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் சிவ திருத்தலங்களுக்கு போனாலும் சரி, அம்மன் திருத்தலங்களுக்கு போனாலும் கோயிலோட பிரகாரத்தில் கற்ப கிரகத்துக்கு கொஞ்சம் தள்ளி பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த நாக தெய்வங்களோட சிலைகளை வச்சுருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஃபஸ்ட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 நாகங்கள் இப்படி பிணைஞ்சு மேலே போகிற மாதிரி ஒன்று சேர்ந்துருக்கிற மாதிரி ஒரு சிலை ஒன்று இருக்கும். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் நாகம் இருக்கும், இன்னொன்று 5 தலை நாகம் ஒன்று இருக்கும், படம் எடுத்த மாதிரி ஒன்று இருக்கும், இன்னொன்று படம் எடுக்காமல் இருக்கும். இந்த மாதிரிலாம் ரெப்ரசன்டேஷனை நீங்கள் பார்க்க முடியும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, 2ம் பிணைஞ்சு இருக்கக்கூடிய நாகங்கள் இருக்கிற சிலைகள் வந்து நம்மளோட இடகலை பிங்களையை குறிக்குது. சிங்கிளாக இருக்கிறது சுழுமுனையை குறிக்கிறது. 5 தலை நாகம், அதுக்கு கீழே லிங்க ரூபம் இருக்கும். இதை வந்து நம்ம கண், காது, மூக்கு, வாய், செவி, அப்புறம் உடல், இந்த மாதிரி 5 சென்சஸ், அந்த 5 அறிவுகளை குறிக்கக்கூடியது. அந்த 5 அறிவுகளை கடக்கும்போது நம்ம சிவநிலை அடையலாம். இந்த மாதிரி நிறைய தத்துவங்களை டிபிக்ட் பண்ணுற மாதிரி, ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால தான் பாம்புகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க யோக கலாச்சாரத்தில். அதனால தான் சொல்லியிருக்காங்களே தவிர வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் நேச்சுரலாகவே நீங்கள் ஏதாவது பாம்புகளை பார்க்கும்போது இந்த மாதிரி யூடியூப்ஸ்லேயோ இல்லை மற்ற படங்கள்லையும் அவங்க பார்க்க முடியும். ஒரு பாம்பை இப்படி அடித்தாலோ, ஒரு சீரை மரண பண்ணினாலோ, சீரை வச்சாலோ, அந்த பாம்பை சீரை வச்சாலோ, அதை தூண்டி விட்டாலும் அது என்ன பண்ணும், தரையிலேருந்து கொஞ்சம் மேலே எழுந்து நிற்கும். உஸ்ஸுன்னு ஊதிட்டு அப்படியே மேலே எழுந்து வந்துடும். எந்த அளவுக்கு வர முடியுமோ அந்த அளவுக்கு வரும். அப்போது ஒரு பாம்பு அமைதியாக இருக்குதுன்னா அது சுருண்டு படுத்து கிடக்கும். அதை சீண்டி விடும்போதும் தூண்டி விடும்போதும் அது மேலே எழுந்து நிற்கக்கூடிய தன்மையில் இருக்குது. முதுகெலும்பில் குண்டலினிங்கிற சக்தியை தூண்டி விடாமல் இருக்கும்போது அது சுருண்ட நிலையில் செயலற்று எந்த வேலையும் செய்யாமல் அப்படியே படுத்து கிடக்கிற மாதிரி இருக்கும். சில யோக சாதனாகளை, சில மூச்சு பயிற்சிகளை பண்ணும் பொழுது இந்த குண்டலினி சக்திங்கிற பாம்பு அதை தூண்டி விடும்போது அது படம் எடுத்து மேல் நோக்கி நகர்ந்து மேலே வரும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் அந்த உவமை வச்சுருக்காங்க. இப்போ இந்த விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போது குண்டலினி சக்தி இதை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. குண்டலினி தியானம் பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. இதை வந்து இன்னொருத்தருக்கு எழுப்பி விடணுமா, தூண்டி விடணுமா, நமக்கே தூண்டி விட்டுக்க முடியாதா? இந்த குண்டலினி யோகா, குண்டலினி சக்தி இதுக்கும் தன்னை உணர்தலுக்கும் என்ன சம்பந்தம்? இதை தூண்டி விடுறதுக்கான ஏதாவது சிறப்பு யோக முறைகள் இருக்குதா, இல்லை இது உண்மையா பொய்யா? அந்த மாதிரி விஷயங்களுக்கான பதில் தான் இப்போ அப்படியே நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வர போகிறோம். இப்போது அது போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு சொன்னால் உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன்.
இப்போ நம்ம மனித உடம்புல இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் 6 ஆதார மையங்கள் இருக்குது. அப்போ சக்கரங்கள் இப்படி நம்ம புரியுற மாதிரி சொல்லிக்கலாமே, 6 சக்கரங்கள் இருக்குதுன்னு. இந்த 6 சக்கரங்களுக்கும் உண்டான சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் என்னன்னு நம்மளோட புருவ மத்தியம். புருவ மத்தியம்னா இங்க இருக்கிறதுல தலைக்கு சிரசுக்குள்ள இருக்கக்கூடிய புருவ மத்தியம். சிவானந்தரப்பா எப்படி சொல்லியிருக்காருன்னா, மூக்கோட 2 துவாரங்களும் அண்ணாக்குக்கு மேல இருக்கக்கூடிய 2 துவாரங்களும் ஒன்னா சேரும் இடம் புருவ மத்தியம். அது வந்து இந்த இடத்துக்கு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு கீழே ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனோட சிரசுக்குள்ள நடு பகுதியில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்டினத்தார் அவர்களும் அதை தான் சொல்லியிருக்கிறாங்க. கரும்பு கண்களுடைய 2 சின்ன ஹோல் மாதிரி இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு பின்னாடி போகக்கூடிய நாடிகள் வழியா பிட்யூட்ரி சுரப்பி, அதுக்கு பின்னாடி இருக்கிற பீனியல் சுரப்பியில் போய் இந்த லிங்கேஜ் இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பட்டினத்தார் தன்னோட பாடலில் கரும்பு அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறார் புருவ மத்தியவை. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் எடுத்துட்டிங்கன்னா அவங்க பீனியல் கிளாண்டுங்கிற இடத்த தான் புருவ மத்தியம்னு சொல்கிறாங்க. ஆன்மீகத்தை எடுத்துட்டிங்கன்னா முக்கண்ணு, ஞானக்கண்ணு, 10ஆம் வாசல் திறந்து உள்ளே போகிற இடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த புருவ மத்தியத்தை சொல்கிறாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், இங்கே இருக்கிற புருவ மத்தியம் இல்லை. ஸோ இப்போ எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த புருவ மத்தியத்திலிருந்து புறப்படக்கூடிய பிராண சக்தியானது, பிராணனானது நம்ம உடம்பேகவும் பரவி இருக்குது. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த பிராணன் 10 ரூபங்களை எடுக்குது. அதை தான் தச வாயுக்கள்னு சொல்லுவாங்க. இந்த புருவ மத்தியத்திலிருந்து புறப்படக்கூடிய பிராணன் உடம்புல வந்து 10 விதமான வேலைகளை பண்ணுறதுக்காக அதுக்கு 10 விதமான பேர்களை வச்சுருக்கோம். இப்போ எப்படி மனிதன்கிறது வந்து ஒரு ஜென்ரலான டேர்ம். அவர் ஒரு நெசவு தொழிலை செஞ்சால் அவரை நெசவாளன்னு சொல்கிறோம். இந்த மட்பாட்டங்களை செஞ்சால் அவரை குயவன்னு சொல்கிறோம். ஆனால் மனிதர் ஒன்று தான், அவர் செய்கிற வேலையை பொறுத்து அவருக்கு பேர் வைக்கிறோம். அதே மாதிரி பிராணன் ஒன்று தான், அது செய்கிற வேலையை வச்சு அதுக்கு அபானன், வியானன், உதானன், கூர்மன், தனஞ்சயன், தேவதத்தன், கிரிதரன், இந்த மாதிரி நாகன், கூர்மன், இப்படி ஒவ்வொரு பேர் வச்சுருக்கிறோம். ஆனால் பிரதானமாக இருக்கிறது பிராணன் தான். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ புருவ மத்தியத்திலிருந்து வரக்கூடிய பிராணன் தான் 10 ரூபங்களாக மாறி 10 வேலைகளை உடலை செய்யுது. ஸோ இது கிளியர் ஆயிடுச்சு. சரி, இப்படி செய்யும்போது நமக்கு ஒரு பர்டிகுலர் இடம் வேணும் தானே. இப்போ நம்ம ஒரு வியாபாரம் பண்ணணும்னு ஒரு விஷயத்த நினைக்கிறோம் அப்படின்னா ஒரு இடத்துல உட்காந்து கடை மாதிரி போட்டால் தானே அங்கிறது பொருட்களை மூவ்மெண்ட்டு கொடுக்க முடியும், வியாபாரம் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த கடை மாதிரி ஒரு இடம் வேணும்னா அதுக்கு தான் உடலில் இந்த பிரபஞ்சம் நமக்கு என்ன கொடுத்துருக்குன்னா 6 சக்தி மையங்களை கொடுத்துருக்குது. இதை சக்கரங்கள்னு ஏன் சொல்கிறோம் நான் பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உடம்புல 6 ஆதார மையங்கள், சக்தி மையங்கள் நமக்கு இருக்குது. இந்த பிராணன்லேருந்து புறப்படக்கூடிய பீனியல் கிளாண்டிலிருந்து புறப்படக்கூடிய பிராணன் வந்து அந்த 6 சக்தி மையங்களில் ஒவ்வொரு இடத்துல இருந்து வியாபிச்சு போய் ஒவ்வொரு வேலையும் செய்யுது. சரி, இப்போ நீங்கள் கேட்கலாம், சரி இதுதான் இயற்கையாக நடந்துட்டு இருக்குதே, பிராணன் தான் வந்து ஒவ்வொரு சக்தி மையத்தில் போய் ஒவ்வொரு வேலையை செய்யுது, அப்புறம் நமக்கு அங்கே என்ன வேலை, குண்டலினி நம்ம ஏன் தூண்டணும், அதை அப்படியே விட்டுறலாமல்ல, பேசாமல் இருந்துக்குமல்ல அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்கிறேன். இந்த பதிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நல்லா கவனமாக கேளுங்க. இப்போது சேலத்தில் வந்து ஒரு பவர் பிளான்ட் இருக்குது, தெர்மல் பவர் பிளான்ட் இருக்குது. அதை நம்ம பீனியல் கிளாண்டோட இடம்னு வச்சுக்கலாம். அந்த சேலம் பவர் பிளான்ட்டிலிருந்து ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட்டு கோயம்புத்தூருக்கு வரணும். இந்த கோயம்புத்தூருக்கு வந்ததுக்கப்புறம் கோயம்புத்தூரில் ஒரு 6 சப்ஸ்டேஷன் வச்சுக்கிறோம். அதான் மெயின் ஸ்டேஷன். சேலம் பவர் பிளான்ட் தான் மெயின் ஸ்டேஷன். அந்த மெயின் ஸ்டேஷன்லேருந்து 6 சப்ஸ்டேஷனுக்கு இந்த கரண்ட் அனுப்புகிறாங்க. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, தெர்மல் பவர் பிளான்ட்லேருந்து கரண்ட் அனுப்புனா சும்மா வெறுமனே ஒயரில் மட்டும் அனுப்பிட்டு முடியாது. அந்த 6 சப்ஸ்டேஷனில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் போடுறாங்க, இல்லை நிறைய டிரான்ஸ்ஃபார்மர் போடுறாங்க. அங்கே ஸ்டெப் அப் பண்ணுறாங்க, ஸ்டெப் டவுன் பண்ணுறாங்க. அப்படின்னா கரண்ட்டோட இன்டென்சிட்டிவை அதிகப்படுத்துகிறாங்க, வோல்டேஜ் இல்லை கம்மிப்படுத்துகிறாங்க. அந்த வேலைகளெல்லாம் செஞ்சு அந்த 6 இடத்துலேருந்து இப்போ நம்ம 1, 2, 3ன்னு வச்சுக்கலாம். இப்போ 1 சேலம் பவர் பிளான்ட்டில் இருந்து 1ஆம் நம்பர் சப்ஸ்டேஷனுக்கு கரண்ட் வந்துச்சுன்னா இங்கே ஸ்டெப் அப்போ ஸ்டெப் டவுனாக பண்ணி இங்கேருந்து எல்லா பக்கத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஒரு கோயம்புத்தூர் ஒரு இடத்துல இருந்து ஒரு 10 இடங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி 6 இடத்துல இருந்து 10 டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு 2வது சப்ஸ்டேஷனில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ சேலம் பவர் பிளான்ட்லேருந்து வர்ற கரண்ட்டு 1, 2, 3, 4, 5, 6க்கு சரியாக போகுது. இப்போ 2வது சப்ஸ்டேஷனில் இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மரில் பிரச்சனை ஆயிடுச்சு. அப்படின்னா இதுக்கு காரணம் வந்து சேலம் பவர் பிளான்ட் இல்லை, 2ஆம் நம்பர் சப்ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் ஏன் அந்த கரண்ட்டை இழுத்த கரண்ட்டை ஏன் 10 இடங்களுக்கு அனுப்பலை, அப்போ அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ்லாம் வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மரை சரி பண்ணி அதை இழுக்கிற தன்மையை ரெடி பண்ணி ஸ்டெப் அப் ரெடி பண்ணி 10 இடங்களுக்கு பண்ணுறதை ரெடி பண்ணி விட்டுட்டு போகிறாங்க.
இதே மாதிரி நம்ம உடம்ப வச்சுக்கோங்க. சேலம் பவர் பிளான்ட் தான் நம்மளோட பீனியல் கிளாண்டு. அங்கிருந்து வர்ற கரண்ட் தான் நம்மளோட பிராணன். 6 ஆதார மையங்கள் தான் 6 சப்ஸ்டேஷன். கரண்ட் எப்படி 6 சப்ஸ்டேஷனுக்கு வருதோ அதே மாதிரி நம்ம பிராணன் வந்து 6 சக்தி மையங்களுக்கு வருது. இதில் ஒரே ஒரு சக்தி மையத்தை எடுத்து மட்டும் புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போ தொப்புள் கிட்ட இருக்கிறது மணிப்புரா சக்கரா. இப்போ ஒருவேளை எனக்கு வயிற்றுல பிரச்சனை, வயிற்று வலி, தொடர்ந்து வயிற்று வலி பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இந்த சப்ஸ்டேஷன் மணிப்பூராங்கிற சக்கராங்கிற சப்ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மருங்கிற உள்ளுறுப்புகள் பிரச்சனை. இதை நம்ம வந்து டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிக்கலாம், இல்லைன்னா வேறு மருத்துவர்கிட்ட சித்த வைத்தியத்தில் கொண்டு போய் காமிக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை பரிசோதனை பண்ணிவிட்டு நம்ம நாடியை பிடிச்சி பார்த்து எந்த நாடியிலிருந்து கனெக்ட் ஆகிற சக்கரா சரியில்லையோ அந்த நாடியை தூண்டும் விதமாக சில உணவுகளை கொடுப்பாங்க, சில யோக முறைகளை நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. நம்மளும் அந்த மாத்திரை மருந்துகள் உணவுகளை சரியாக எடுக்கும்போது அந்த இடத்துல சரியாயிருது. இது வந்து டெம்பரவரி சொல்யூஷன், அதாவது ஒரு நிரந்தரமான தீர்வு இல்லை, தற்காலிகமான தீர்வு. ஏன்னா இந்த 6 சக்தி மையங்களில் எந்த இடத்துல வேணால் நமக்கு பிரச்சனை வரலாம். திடீர்னு எனக்கு நெஞ்சு வலி வருது அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல இருக்கிற சக்கரால பிரச்சனை இருக்கும். தொண்டை வலி, கழுத்து வலி சம்மந்தமாக வருதுன்னா இங்கே இருக்கிற சக்கரை பிரச்சனையாக இருக்கும். தலைவலி, கண்ணு வலி, மூக்கு வலி, காது வலி எல்லாம் வந்து வாய் பக்கமெல்லாம் பிரச்சனை அப்படின்னா இங்கே இருக்கிற சக்கரை பிரச்சனையாக இருக்கும். ஸோ இந்த 6 சக்கரங்கள் பிரச்சனையாக இருந்தால் தான் நிறைய விதமான நோய்கள் நமக்கு வரும். ஆனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய மருந்தாகட்டும், நீங்கள் கொடுக்கக்கூடிய வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட்டு எல்லாமே தற்காலிகமான ஒரு விஷயத்தை தான் கொடுக்குது. இதே நீங்கள் யோகிகள் ஞானிகளுக்கெல்லாம் எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இப்போ விஷயத்துக்கு வரலாம். ஏன்னா இந்த 6 ஆதார மையங்களையும் 6 சக்தி மையங்களையும் அவங்க தூய்மையாக வச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, தூய்மையாக வச்சிருக்கிறாங்க, கிளென்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னொன்று சரியாக தூண்டி விட்டுருக்கிறாங்க, சரியாக ஒர்க் பண்ண வச்சிருக்காங்க, அதாவது தூண்டி விட்டு சரியாக வேலை செய்ய வச்சிருக்கிறாங்க. பீனியல் கிளாண்டிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய பிராணனை சரியான விகிதத்தில், சரியான நேரத்தில், சரியான அளவில், சரியான முறையில் இழுத்து கவர்ந்து ஒரு சுழற்றி பல்வேறு விதங்களுக்கு அழைத்து செல்லக்கூடிய தன்மையில வச்சிருக்கிறாங்க. அதனால தான் பிராணசக்தியானது ஒவ்வொரு சக்தி மையத்தையும் வந்து சுழற்றி கிளாக் வைஸில் சுழற்றி ஒவ்வொரு இடத்துக்கு போகிறதுனால தான் இதை சக்கரங்கள்னு சொல்கிறாங்க. சரி சார், இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது. இப்போ எனக்கு நோய் வருதுன்னா அதுக்கு சக்கரங்கள் தான் காரணம்னு சொல்கிறீங்களா? ஆமாங்க, 100% சக்கரங்கள் தான் காரணம். இந்த சக்கரங்கள் சரியான விகிதத்தில் வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு நான் சொல்லிடுறேன். நம்ம உண்ணக்கூடிய உணவு, நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீர், நம்மளோட வாழ்க்கை முறை, நம்மளோட மன அழுத்தம், நம்ம மற்றவங்க நமக்கு கொடுக்குற ஸ்ட்ரெஸ்ஸு, நமக்கு சில கடினமான சூழ்நிலைகள், இதை எல்லாமே சேர்ந்து ஒரு பர்டிகுலர் இடத்த வேதனை பண்ணுச்சு அப்படின்னா சில சக்கரங்கள் பாதிப்படையும். இது வயதாகிறனாலையும் பாதிப்படைகிறது இருக்குது. சக்கரங்கள் சுழற்சி மாறுபடும் போதும், அதாவது கிளாக் வைஸில் இருக்கிறது ஆன்டி கிளாக் வைஸ் நெகட்டிவ் ஃபோர்ஸில் செயல்படும் போதும் இந்த பிரச்சனை நமக்கு இருக்குது. ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது நம்ம அந்த சக்கரங்களை தூய்மைப்படுத்தி சுத்தப்படுத்தி தூண்டி விட்டு சரியான விகிதத்தில் சரியான முறையில் வேலை செய்ய வச்சோம்னா நமக்கு இந்த நோய்களிலிருந்து நம்மளை காப்பாற்றிக்க முடியும். இதுதான் அல்டிமேட். சரி, இப்போ பிரத்தியொரு மனிதன் இந்த அவேர்னஸ் இல்லாமல் இருக்கான். சக்கரங்கள் தான் நம்மளோட சக்தி மையங்கள்ங்கிற அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறான். இப்போ நம்ம வந்து இன்னொரு மனிதனுக்கு ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், பேசுகிறோம், கம்யூனிகேட் பண்ணுறோம். இப்போ ஒரு தொடர்பில் இருக்கிறோம். நான் வந்து இன்னொரு பிரத்தியொரு மனிதன் கூட பேசணும், இல்லைன்னா என் வீட்டில் வளர்த்துற கிளி கூட பேசணும், நாய் கூட பேசணும், இல்லைன்னா டெலிஃபோனில் பேசணும். இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு நான் என்ன வச்சுருக்கேன்? என்னோட வார்த்தைகள். சரியான பிரியமானவர்களே, என்னோட எண்ணங்கள், என்னோட நோக்கங்கள், என்னோட செயல்கள். இப்போ நான் ஒரு பக்கத்தில் ஆப்போசிட்டில் இருக்கிற அவரை பார்த்து இப்படின்னா இதை எடுத்து அங்கே வெயின்னு நான் சொல்கிறேன். இது பாருங்க என்னோட செய்கைகள், என்னோட செயல். இல்லைனா இதை எடுத்து அங்கே வெயி என் வார்த்தைகளில் சொல்லிடுறேன். அப்படித்தானே? ஏன்னா என்னோட நோக்கம் ஒரு ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணுங்கிறத என்னோட நோக்கம்னா கூட இருக்கிறவங்களுக்கு அந்த நோக்கம் தெரியும். ஸோ அதுக்காக ஒர்க் பண்ணுறாங்க. பாருங்க, என்னோட நோக்கம், என்னோட எண்ணங்கள், என்னோட செயல்கள் எல்லாமே ஒரு கம்யூனிகேஷனில் இருக்குது. சரிங்களா? இப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தால் அது பெரிய தப்புங்கிற. என்ன சார் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அதாங்க இது தப்பான ஸ்டேட்மெண்ட்டுங்க. இது ஒரு வகையான விஷயமா இருந்தாலும் இதுக்கு பின்னாடி நின்று இயக்கக்கூடிய இயக்கம் சக்தி அப்படிங்கிறது நம்ம சக்கரங்கள்ல இருந்து வெளிப்படுது அப்படின்னு சொன்னா நீங்க நம்புறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அதுதாங்க நிதர்சனமான உண்மை. இதை நான் சொல்லலை, யோகிகளும் ஞானிகளும் புராணம் இதிகாசங்கள்ல மறைமுகமா சொல்லப்பட்ட வச்சிருக்கக்கூடிய தத்துவம் தான் இது. அப்படின்னா என்னன்னா நம்மளோட உணர்வுகள், உணர்ச்சிகள், நம்மளோட சிந்தனைகள், ஆள் மனதில் இருக்கக்கூடிய சிந்தனைகள், உணர்வுகள், உணர்ச்சிகள், இது எல்லாம் சக்தியா எடுத்து சக்தியா வெளிப்பட்டு இன்னொருத்தங்க கிட்ட போகுது. இப்போ கூட நீங்க இதை சொல்லும்
முடியும். நீங்கள் யாருக்கிட்டையாவது ரொம்ப நேரம் பேசிட்டு வந்தால், ஐயோ இவருக்கு கூட பேசி எனக்கு ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ் வருதுப்பா அப்படின்னா அவர் உங்களோட இந்த சக்கரத்தை தாக்கியிருப்பார். இல்லைன்னா ஒருத்தர் உங்களை கூட்டிகிட்டு போய் நல்லா கண்டது கடிது சாப்பிட வச்சு உங்கள் வயிற்றுக்கு எடுத்துகிட்டு இருப்பார், இங்கே இந்த சக்கரத்தை தாக்கியிருப்பார். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல, சக்கரங்கள் சக்தி மையங்கள் வந்து உடல் அளவில் மட்டும் தொடர்புடையதாக இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது அன்னமய கோஷம் பிசிக்கல் பாடியோட மட்டும் இல்லை, அங்கங்கே சக்கரம் இருக்குது, அது அதனோட வேலை செஞ்சுது, டைஜஷன் பண்ணுது, உணவை ஜீரணம் பண்ணுது, விந்து யூரினை தள்ளுது, மலத்தை தள்ளுது, எனர்ஜி, இதுக்கு மட்டும் கிடையாது. அது வந்து இன்னொரு உடலையும் சார்ந்திருக்கு. அது வந்து பிராண தேகத்தையும் சார்ந்திருக்குது, மன தேகத்தையும் சார்ந்திருக்குது. நம்ம மனத்தினால் வரக்கூடிய எண்ணங்கள் ஆகட்டும், நம்ம இல்லாமல் இருக்கிறது, நம்ம சிந்தனைகள், நம்மளோட ஒரு தியானம், இது எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த சக்கரங்கள். அப்போ சக்கரங்கள் வந்து பிசிக்கல் பாடியும் அஃபெக்ட் பண்ணுது, மென்டல் பாடியும் அஃபெக்ட் பண்ணுது. அப்படின்னா என்னன்னா நம்மளோட சக்கரங்கள் சக்தி மையங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அன்னமய கோஷம் சாப்பாடு சாப்பிட்டு உண்டான உடம்பையும் பாதிக்குது. அது மட்டும் இல்லாமல் பிராணமய தேகம் நம்ம மூச்சு காத்து உடலையும் பாதிக்குது, மனமய கோஷம் நம்ம மன உடலையும் பாதிக்குது. ஸோ இதில் இருந்து கெட் ரிட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ், இதில் இருந்து எல்லாம் வெளியே வரணும்னா நம்மளோட அல்டிமேட் எய்ம் என்னவா இருக்கணும்னா இந்த குண்டலினி சக்தியை ரைஸ் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. குண்டலினி சக்தி நான் ஏன் ரைஸ் பண்ணணும், அதுக்கு மேலேருந்து கீழே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா இவ்வளோ தூரத்தில் இல்லைன்னா ஒரு 10-15 அடிக்கு மேலே ஒரு மாடியில் தண்ணி டேங்க் வச்சுருக்கோம். அந்த தண்ணி டேங்கில் தண்ணி ஃபுல்லாக இருக்குது. ஒரு பைப் போட்டு அந்த தண்ணி டேங்கை மேலே திருகி விட்டால் மட்டும் போதும். நீங்கள் அங்கே மோட்டர் வைக்க வேண்டாம், நீங்கள் இறச்சி விட வேண்டாம், நீங்கள் பிரத்யேகமாக எந்த விஷயம் பண்ண வேண்டாம். அங்கே மேலே இருக்கிற தண்ணி ஆட்டோமேட்டிக்காக டியூ டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ஈர்ப்பு விதியோட காரணமாக சல்லுன்னு கீழே வந்துடுது. சரி, இப்போ அடுத்தது நான் சொல்கிறேன். இப்போ கீழே மண்ணை தரையில் ஒரு தொட்டி கட்டியிருக்கீங்க, அங்கே நிறைய தண்ணி இருக்குது. இங்கே தரையில் இருக்கிற தண்ணியை 15 அடிக்கு மேலே இருக்க டேங்கில் ஏற்றணும். நீங்கள் இப்போ என்ன பண்ணுவீங்க, சும்மா பைப்பை திருக்கி விட்டு அப்படியே மேலே ஏறிடுமா? நீங்கள் மோட்டர் பம்ப் வச்சுக்கணும், கரண்ட் கொடுக்கணும், ஸ்விட்ச் போடணும், அது சுற்றி சக் பண்ணி இழுத்து கஷ்டப்பட்டு மேலே தள்ளா தான் மேலே தொட்டியில் தண்ணி போய் விழுகுது. இதே மாதிரி தாங்க நம்ம உடம்புல மேலே நான் டேங்க்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து நம்மளோட பீனியல் கிளாண்டு. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணிங்கிறது நம்மளோட பிராணன். அந்த பிராணன் சதா சர்வகாலமும் நம்ம எப்போவெல்லாம் வெளிச்சிட்டு இருக்கிறோமோ, தானுங்கிற கர்வத்தோட எண்ணத்தோட இருக்கிறோமோ, அப்போவெல்லாம் மேலே இருந்து கீழே ஆட்டோமேட்டிக்காக அந்த 6 சக்தி மையங்கள் சக்கரங்கள் வழியாக கீழே இருக்கிற மூலாதாரம் வரைக்கும் வியாபிச்சிருக்குது. இப்படி நினச்சிக்காதீங்க, அங்கேருந்து வந்து கீழே போய் தொப்புன்னு விழுந்துரும் நினச்சிக்காதீங்க, எல்லா பக்கமும் இருக்கும். இப்போ விஷயம் என்னன்னா ஒவ்வொரு இடத்தையும் காலி பண்ணணும். இப்போ தான் நான் முக்கியமான சீக்ரெட்டை ரிவீல் பண்ண போகிறேன். நீங்கள் ஒரு யோக தத்துவத்துக்கு போகணும், உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், மனம் ஆரோக்கியமாக இருக்கணும், நீங்கள் ஃபைனல் ஸ்டேட் சமாதி ஸ்டேட் போகணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிற ஆளாக இருந்தால் இந்த இடத்துலேருந்து புறப்படக்கூடிய பிராணசக்தி கீழே வரைக்கும் நீண்டு இருக்குது. சரிங்களா? இன்னொன்று, முதுகெலும்பு என்ன சொல்லுவாங்கன்னா மூளையோட நீட்டப்பட்ட பகுதி தான் முதுகெலும்பு. மூளையை பிடிச்சி இப்படி இழுத்து இந்த ஜவ்வு மிட்டாய் மாதிரி இழுத்து இப்படி நீளமாக பண்ணி விட்டா எதுவோ அதுதான் முதுகெலும்பு. அப்போ மூளையோட மையப்பகுதி, இடது மூளை வலது மூளை மையப்பகுதியில் இருக்கக்கூடியதான் பீனியல் கிளாண்டு. அங்கே இருந்து பிராணசக்தி தான் அப்படியே கீழே இறங்கி வந்திருக்கும். ஸோ எல்லா பக்கம் வியாபிச்சிருக்கக்கூடிய இந்த பிராணசக்தியை நீங்கள் என்ன பண்ணணும், திரும்பவும் அதே இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துனதா வீடு பேரு அடைதல். எந்த இடத்துக்கு புறப்படுச்சோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துறது. இப்போ இதுக்கு வழி என்ன? குருமார்கள் எல்லாம் குண்டலினி யோகம் சொல்லி கொடுக்குறாங்க, வாசி யோகம் சொல்லி கொடுக்குறாங்க, இல்லைன்னா அஜபா காயத்ரி தத்துவம் சொல்லி கொடுக்குறாங்க, மந்திர தீட்சை கொடுக்குறாங்க. இது எல்லாத்தோட அல்டிமேட் கோர் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? குண்டலினி சக்தியை மேலே கொண்டு போகிறது. குண்டலினி சக்தினா அது பியூர் எனர்ஜி, அது ஒரு சக்தி, அவ்வளோதான். அது எந்தெந்த இடத்துல தட்டி சுற்றிட்டு இருக்குதோ அதுக்கு பேர் சக்கரங்கள்னு சொல்லலாம், சக்தி மயங்கள்னு சொல்கிறோம், அவ்வளோதான். அதை ஒவ்வொரு இடத்துலையும் தங்கி நின்றுக்கிட்டு இல்லாமல் எங்கே புறப்பட்டுச்சோ அதே இடத்துல கொண்டு வந்து சேர்த்துறதுக்கு பேர் தான் யோகம். இந்த யோகத்துக்கு நீங்கள் எப்படி வேணால் பேர் வச்சுக்கலாம். வாசி யோகம், குண்டலினி யோகம், அஜபா காயத்ரி, மந்திர உபதேசம், எது வேணால் வச்சுக்கலாம். இப்போ விஷயம் என்னென்னா, நிலத்தில் இருக்கக்கூடிய தொட்டியில் இருக்கிற தண்ணி மாதிரி தான் பிராணசக்தி நம்மளோட மூலாதார சக்கரம் வரை வியாபிச்சிருக்குது. நம்ம மோட்டர் பம்புங்கிற ஒரு சாதனம், அது மந்திர உபதேசமாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து அது வாசி யோகமாக இருக்கலாம், குண்டலினி தவமாக இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கட்டும். அதை வச்சு அந்த மோட்டர் பம்பில் வச்சு சதா உறிஞ்சு ஊதி அப்படியே மேலே கொண்டு போய் சத்தணும். இதுதான் நம்ம வேலை. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இப்போ நான் இதை சொல்லிட்டு இருக்கும்போதே, சார் அப்போ குண்டலினி பண்ணுறதுக்கு வாசியோகமும் யூஸ் ஆகுதா? குண்டலினி யோகம் தனியாக இருக்குது, மந்திர ஜபம் தனியாக இருக்குது. இப்போ எல்லாம் பண்ணுற வேலை ஒன்று தானே? 100% கரெக்டு. நீங்கள் நினச்சது கரெக்டு தான். நீங்கள் குண்டலினி தவம் பண்ணாலும் சரி, குண்டலினி சக்தி யோகம் பண்ணாலும் சரி, மந்திர உபதேசம் வாங்கி நீங்கள் அது ஜபம் பண்ணாலும் சரி, வாசி யோகம் பண்ணிட்டு இருந்தாலும் எல்லாமே இந்த விஷயத்தை தான் பண்ணுது. நோயிங்லி
அன்னோயிங்லி இந்த விஷயத்தை தான் பண்ணுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஜபமாலையை உருட்டுவாங்க. நீங்கள் சித்தர்கள், யோகி, ஞானிலாம் ஜபமாலையை உருட்டிட்டு இருப்பாங்க, பார்த்துட்டீங்கன்னா தெரியும். இதனோட அர்த்தம் என்ன தெரியுங்களா? ஜபமாலை உருட்டுற அர்த்தம் என்ன தெரியுமா? இவங்க கையில் பிசிக்கல் பாடியில், அதாவது தங்களோட கையில் ஜபமாலையை ஒரு சுற்றி மேலே தூக்குவாங்க. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நம்மளாம் என்ன பண்ணுவோம், இப்படி இழுப்போம். ஆனால் சில யோகிகள், ஞானிகள் ரகசியமாக சொல்லப்பட்ட விஷயம் இதெல்லாம் நல்லா கவனிக்கணும். நம்ம அந்த ஒரு கொட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ருத்ராட்ச கொட்டையோ இல்லைன்னா வேறு ஏதாவது மாலை கொட்டையோ, அதை ஒரு தடவை ரொட்டேட் பண்ணி இழுப்பாங்க. இது என்னன்னா, இவங்க பிசிக்கல் பாடியில் இதை பண்ணினாலும் கண்ணை மூடி கவனம் முழுவதும் மூலாதாரத்தில் வைப்பாங்க. அப்போ ஒரு சுற்றி மேலே தூக்கணும், அந்த எனர்ஜி மூலாதாரத்திலிருந்து மேலே வரணும். இந்த சிந்தனை, இங்கே பண்ணுற செயலோட சிந்தனை மூலாதாரத்துக்கு போயிடும், ஆனால் செயல் மட்டும் இங்கே இருக்கும். மேலவான்னு அங்கே இருக்கக்கூடிய லம் ஒரு சுத்து, லம் ஒரு சுத்து, லம் ஒரு சுத்து, லம், இப்படி அந்த மந்திரத்தை வச்சு அந்த இடத்த தட்டி இப்படி உருட்டி அந்த சக்தியை ஒரு உருளை மாதிரி பண்ணி, மணி மாதிரி பண்ணி மேலே கொண்டு வந்துட்டே இருக்கணுங்கிறது தான் இது. நான் எதுக்கு சொன்னேன்னா, எக்ஸாம்பிளுக்கு புரியிற மாதிரி. அப்போது இப்போ பாருங்கள், இப்போ மந்திர ஜபமே லம்முன்னு மந்திரம் உபயோகிக்கிறோம், ஆனால் ஜபமாலை உருட்டுறோம், ரைஸ் ஆகணுங்கிறது தான் நம்ம அல்டிமேட். சரி, இது வந்து மந்திர ஜபம். அடுத்ததுக்கு வாங்க, வாசியோகத்துக்கு வாங்க. வாசியோகத்தில் என்ன, சிவானந்தரப்பா ஆகட்டும், இல்லைன்னா நம்ம குருநாதர் பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிட்டம்பல சாது சித்தர் எல்லாரும் சொல்லி கொடுத்த விஷயம் என்னன்னா, புருவ மத்தியிலிருந்து புறப்படக்கூடிய பிராணனானது அதே கதியாக வெளியில் போய் விரயமாகாமல் திருப்பி அதே இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்து, அப்போ புருவ மத்தியிலிருந்து புறப்பட்ட பிராணசக்தி முதுகெலும்பு வரைக்கும் நீட்டி இருக்குது. இப்போ அதை தூக்கி மேலே கொண்டு போகணும் அப்படின்னா வாசி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நீட்டமாக இருக்கிற சுவாசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறோம். உறிஞ்சு மேலே உறிஞ்சு ஊதி மேலே தள்ளுறோம். இது தாங்க உண்மையான ரகசியம். அப்போ அங்கே இருக்கிற காற்றெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக. அதனால தான் வாசி யோகிகளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, காற்றுடைய நீளம் குறையணும். எங்கள் குருநாதர் சொல்லுவாங்க, ஒரு முழுமையான காற்று சுவாசம்னா இங்கே பாருங்க, இதை தொப்புள்னா இங்கே பாருங்க, இப்படி தான் அவர் விரலை வச்சு காமிப்பார். இப்படி இங்கே ஒரு சுத்து, இங்கே ஒரு சுத்து, இங்கே ஒரு சுத்து, இங்கே ஒரு சுத்து. அப்போ என்ன சொல்லுவாருன்னா, கண்ணா இது குறைஞ்சிட்டே வரணும்டா கண்ணா. அப்போது இப்படி சுத்திரமா கொஞ்சம் மேலே, அப்படியே என்னோட விரலையை பாருங்க, மறுபடியும் கொஞ்சம் மேலே, மறுபடியும் அடுத்தது இங்கே, அடுத்தது இங்கே, அடுத்தது மூக்கு கிட்ட, அடுத்தது இங்கே உள்ளுக்குள்ள, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக. அதை தான் சொல்லுவாங்க வாசியோகியெல்லாம் பேசும்போது நம்ம கேள்விப்பட்டிருப்போம், சுவாசம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது அப்படின்னா, இங்கே வர்ற சுவாசம் அல்ல, உள்ளே இருக்கிறவுடைய இன்னர் பிரீதுன்னு சொல்லக்கூடிய உள்முக அந்தர்முக சுவாசம், அதுதான் பிராணன். நம்ம ஜென்ரலாக சுவாசம் சொல்லிடுறோம், ஆனால் தெளிவாக சொல்லணும்னா பிராணன், அது குறைஞ்சிட்டே வரணும். இதுக்கு தாங்க பண்ணுறோம். சரி, அப்போது குண்டலினி தவம்னு சொல்லிக்கலாம், வாசியோகம் சொல்லி, எல்லாத்தோட விஷயம் அல்டிமேட்டாக என்னன்னா, கீழே வேஸ்ட்டாக போயிட்டு காமசக்தியாக விரயமாயிட்டு இருக்கிற சக்தியை கொண்டு போய் தெய்வீக சக்தியாக சேர்த்தணும். இது ஒரு உருவகத்தில் நான் சொல்லிடுறேன் பாருங்கள். இங்கே சிவபெருமானேகி ஜீவன், நம்மளுடைய ஜீவாத்மா இருக்குது. அந்த ஜீவாத்மாவுக்கு சக்தி இருக்குது, எனர்ஜி இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கல் இருக்குது, 2 கல் இருக்குது. இந்த 2 கல்லையும் உரசுனீங்கன்னா தீ வருது. கல் வெறுமனே ஒரு பொருள் தான், ஆனால் அந்த கல் உரசும் போது தீ வருது. அப்போ தீங்கிறது ஒரு எனர்ஜி, ஒரு வெப்பம். இந்த கல்லுங்கிறது ஒரு சாலிடான பார்ட். அதே மாதிரி நீ ஜீவன்கிறது ஒரு சாலிடான பார்ட்டு. அந்த ஜீவனில் இருந்து எப்படி தீ வந்துச்சோ அதே மாதிரி சக்திங்கிற ஒரு எனர்ஜி வந்து ஒழுகி வெளியில் வருது. எப்போ தானுங்கிற கர்வம் முழிக்கும் போது, வெளித்தெழுகும் போது, தூக்கத்திலிருந்து. அப்போ அந்த சக்தி உடம்பு பூரா பரவி கீழே போயிடுச்சு. இப்போ நல்லா கவனிச்சு பாருங்கள், புராணங்கள் இதிகாசங்கள்லாம் அம்பாள் வந்து என்ன பண்ணுவா, பார்வதி தேவி என்ன பண்ணுவா, ஏதாவது ஒரு உலகத்துக்கு ஏதோ ஒரு, அது பின்னாடி இருக்கிற கதையெல்லாம் விட்டுருங்க, அந்த கதையை மனசில் வச்சுக்காதீங்க. அந்த அம்மா என்ன பண்ணும், நான் பூலோகத்துக்கு போய் தவம் பண்ணுறேன். எதுக்கு தவம் பண்ணும் அந்த அம்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரும்பவும் நான் என்னோட கணவரோடு சேருவதற்கு, என்னோட ஜீவனோடைய சேருவதற்கு சக்தியாகப்பட்டவள் தியானிக்கிறாள். எதுக்கு அப்படின்னா, திரும்பவும் ஜீவனாகிய சிவனுடன் சேருவதற்காக, சக்தி சிவத்துடன் சேருவதற்காக. இதே மாதிரி தான் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் சக்தி விரயமாயிட்டே இருக்குது. இந்த சக்தியை நம்ம ஜீவனாகிய சிவபெருமான்கிட்ட சேர்த்தணும். அந்த சேர்த்தறக்கான விஷயங்கள் தான் இந்த குண்டலினி தவமாகட்டும், வாசியோகம், இது எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இது இருந்துச்சுன்னா, நம்ம வகுப்பு எல்லா ஊர்களையும் கண்டக்ட் பண்ணுறோம், அங்கே வந்து நேரடியாக என்ன பாருங்கள். உங்களுக்கு புரியாத விஷயங்கள் இருந்தால் குருநாதர் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை முழுமையாக மறைவு இல்லாமல் ஒளிவு இல்லாமல் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், குருவே சரணம்.